வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நிறைய குடிக்காமல் இருக்க ஆண்களை விட நிறைய குடிக்கிற ஆண்கள் தான் அதிகமாயிட்டாங்க. எங்கேயோ ஒரு சில பேர் வேணா, 100க்கு ஒரு ஆள் வேணா இப்போ குடிக்காமல் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் குடிச்சு குடிச்சு அவங்க மட்டும் உடம்ப கெடுத்துக்கலை, அவங்கள நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளைங்களையும் சேர்த்து தான் கெடுக்கிறாங்க. அப்படி தானுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் குடிப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னாலும் குடிக்கிறாங்க. சந்தோஷம்னாலும் குடிக்கிறாங்க, துக்கம்னாலும் குடிக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு பார்ட்டின்னு ஒன்று. ஜெயிச்சிட்டியா பார்ட்டி, தோத்துட்டியா பார்ட்டி, கொண்டாடுறியா அதுக்கு பார்ட்டி. எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைங்களுக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுத்துடணும். அதை குடிச்சிட்டு இவங்க கண்ட இடமெல்லாம் விழுந்து எந்திரிச்சு அவங்க மட்டும் கெடுறது இல்லாமல் அவங்க உடம்பையும் கெடுத்து, அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கெடுத்து, அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையும் கெடுத்து, அந்த சாராயம்தான் தன்னோட உலகம்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அது வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. எவ்வளோதான் பொம்பளை வந்து நம்மளால் குடும்பத்தை பார்த்துக்கிற முடியும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு ஆம்பளை துணை வேணும்லங்க. ஆம்பளை துணை இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து அவள் வந்து சரியாக நடத்தி கொண்டு போக முடியும். வெளியில் எவ்வளோதான் தைரியமான பொண்ணாக தெரிஞ்சாலும் தன்னோட கணவர் வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாருன்னா அது வேறு மாதிரி. ஆனால் அவரால் தினந்தனம் தொல்லை, தினந்தனம் சண்டை, உடம்புக்கு எவ்வளவோ முடியாமல் போன பிறகும் அந்த சாராயத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள்லாம் என்னதாங்க செய்கிறது? அதுவும் வாழ வேண்டிய வயசுலலாம் ஏதாச்சும் ஒரு நோய் வந்துருச்சுன்னா திரும்ப அந்த வாழ்க்கையை உங்களால் கொண்டு வர முடியுமா? நல்லா இருந்தீங்கன்னா எப்போனாலும் குடிக்கலாம். ஆனால் அந்த குடியினால் சின்ன வயசுலேயே ஏதாச்சும் ஒரு நோய் வந்து என்னமாச்சும் ஆச்சுன்னா அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது? இது எங்கள் வீட்லேயே நடக்குது. என் தம்பிகளும் அப்படி தான். தம்பிகள்னு பொதுவாக சொல்ல முடியாது, ஒரு சில தம்பிகள் அப்படி தான் இருக்கானுங்க. அதை வந்து சொல்லும்போது சரி சரின்னு கேட்குறானுங்க, ஆனால் அவங்க செய்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கானுங்க. அவங்க பிள்ளைங்களெல்லாம் யார் பார்க்குறது? ஒரு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க பிள்ளைங்களெல்லாம் யார் பார்க்குறது சொல்லுங்கள்? பொம்பளை வந்து வெளியில் எவ்வளோ தைரியமாக வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டில் வந்து ஆம்பளைங்க ஏதாவது ஓரளவாச்சும் சப்போர்ட்டாக இருக்கணுங்க. தினமும் தொல்லை கொடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளைங்களோட மனசு என்ன ஆகும் சொல்லுங்கள்? இதை வந்து இன்னும் வேறு மாதிரிலாம் பேசணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன், ஆனால் அது எனக்கு பேச்சு வரல. ஓகே, குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, நம்ம பேசி என்ன ஆக போகுது என்னங்க? இருந்தாலும் ஒரு மனசு ஆத்தாமைக்கு என் வீடியோ வந்து ஒரு 47% வந்து ஆண்கள் தான் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களையும் நினச்சி குடிக்காமல் இருங்க. எவ்வளவோ நல்லா ஆள் பார்க்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க குடித்து சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பிக்கெல்லாம் மஞ்சக்காமால் வந்து இறந்து போயிட்டான். அவங்க பொண்டாட்டிக்கு இப்போ பைத்தியம், சின்ன வயசு பிள்ளை, 23 வயசு 24 வயசு அவ்வளோதான் ஆகுது. குடித்து 2-3 கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்துலேயும் இறந்துட்டான். அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டுக்கார் இறந்தது தாங்க முடியாமல் மென்டல் மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியல. ஏன்னா அந்த பிள்ளை புத்தியிலே அந்த பிள்ளை இல்லை. எப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிறோம்? இந்த குடியினால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் என்னோடய வீடியோ பார்க்குற அண்ணங்கள், அப்பாமார்கள், தம்பிமார்கள் யாருனாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் செய்கிறது சரியானு. என்னை சொல்கிறதுக்கு நீ யாருமா அப்படின்னு உங்கள் மனசில் தோணினாலும் பரவாயில்ல, என்னை ஏதாச்சும் திட்டிட்டு கூட நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் அதை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருங்க. விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க தயவு செஞ்சு, சரிங்களா? இதனால் பாதிக்கப்பட்ட பொண்ணில் நானும் ஒருத்தி தாங்க. எங்கள் அப்பாவால் நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்.
அதனால் இந்த இதை பதிவை இங்கே வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஓகே ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய்.